ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃபியூ இருந்துட்டு நான் ப்ரோ இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாரி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஃபாத்திமாங்கிற சிஸ்டர் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்னு ஷாக்காக கேட்டுருந்தீங்க. இப்போ டாட்டு உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உன் பேர் என்னங்கிறத நெக்ஸ்ட் கமெண்ட்டில் நீ சொல்லிடு. ஓகே தங்கவேல் சிஸ்டரும் அதே ஷாக் ரியாக்ஷன் தான், அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்னு. சரி சார் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அதுக்கப்புறம் முருகனுங்கிற ப்ரோ ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் தெரியும் ப்ரோ, அது மட்டும்தான் தெரியும். ராஜேஸ்வரிங்கிற சிஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளோ அழகாக கவிதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆனால் என்னை விட நல்லா இன்னும் கவிதை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் விட்டா கவிதையிலேயே அப்படியே புக்கே போடுவான், அந்த அளவுக்குலாம் இருக்காங்க. சரி சார் 96 அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோடய பர்த்டே டேட்டையும் நான் சொல்லுவேன், ஆனால் வேணாம். ஆனால் சிஸ்டர் என்னப்பா சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், ஷார்ட் ட்ராமா தான். லக்ஷ்வதிங்கிறவங்க என்னோடய பேர் லக்ஷனா அப்படின்னு லட்சணமாக சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர். முகமது ப்ரோ, யூசர் யூசி முரளிதரன் சிஸ்டர். ஆமாம், லைட்டாக ஃபீல் ஆகுது. கிஸ்ஸிங்லாம் வந்தால் ட்ராமாவிலேருந்து நானே கட் பண்ண சொல்லிடலான் இருக்கேன் எடிட்டர்கிட்ட. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சார் சிக்யூ ஆல் வெரைட்டி சமையல் பண்ணுவேன், தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனால் நீங்கள் பாயா கேர்ள் அப்படிங்கிறது எனக்கு தெரில. எப்படி இருந்தாலும் அதை மாற்றிக்கங்க நான் சொன்னதை. அப்புறம் இருந்துட்டு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ட்ராமா போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி கிடச்சேன்னா கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. சிஸ்டர் வந்துட்டு ட்ராமா பற்றி அவ்வளோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை விட ஹைலைட்டு எனக்கு சமைக்க தெரியும், ஆனால் நான் சமைக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஐயோ ரொம்ப பாவம். நல்ல வேலை, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், பல உயிர்கள் தப்பிக்கும். ஜான்சி சிஸ்டர், டீ செய்வேன், சாப்பாடு செய்வேன், எல்லாம் செய்வேன், எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு சண்டைக்கு வந்தீங்க. ஓ ஓகே ப்ரோ, ஓகே ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து நான் ஒரு டீயை எதிர்பார்ப்பேன். அண்ணன் மேலே உள்ள கோவத்தில் அதில் எதுவும் பேதி மாத்திரலாம் கலந்துட மாட்டீங்கள்ல? ஷா மணிகண்டன், ஃபைன் ப்ரோ. நீங்கள் பலராமன்கிற ப்ரோ, ஓ சாரி பலராமங்கிறவர், நான் ஃபஸ்ட் ரெக்வெஸ்ட்டாக ஒரு ட்ராமாவை போட சொல்கிறேன், அதை போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை வாட்ச் பண்ணிட்டு முடிஞ்சால் நாங்கள் போடுறோம். நாம் புதுசாக பார்க்க போகிற ட்ராமா ஒரு ரிவர்ஸ் ட்ராமா தான். இதில் எடுத்தோடனே ஒரு மலைகளில் ஒரு குட்டி பொண்ணு பயிற்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க, அதுவும் வால் பயிற்சி. அப்போ ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் சொல்கிறாரு, 15 வருஷமாக நீ வால் பயிற்சி இந்த தற்காப்பு கலையும் கற்றுக்கிட்டதுக்காக உனக்கு நான் 2 வேலை வச்சுருக்கேன். இந்த மலையிலேருந்து நீ கீழே போனதுக்கு அப்புறம் அந்த 2 பேர்த்த நீ கண்டிப்பா கொன்னே ஆகணும். அதுல முதல் ஆள் வந்துட்டு எல்லைகளை பாதுகாக்கிற குதிரைப்படை தளபதி கோஜினை தான் நீ ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வாய்ஸ் ஓவர்ல சொல்லி முடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் 15 வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு நேரா எதிரா போய் நின்று போயிட்டு அந்த கத்தி எட்டி உதைப்பா பாருங்க. அது கரெக்டா அவன் கழுத்துலயே போய் சொருகும். அது அப்படியே பறந்து மாசா அந்த கத்திய மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்தது நீ கொல்ல வேண்டியது நாட்டுக்குள்ள இருக்கிற நீதிமன்றங்களை எல்லாத்தையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம மக்களை துன்புறுத்துற தளபதியை தான் நீ கொல்லணும். ஆனா அவனை கொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவன் எல்லாத்திலுமே தந்திரமானவன், ரொம்ப திறமையானவன். அவனை கொல்லும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை சொல்லிதான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் கொல்ல போற ஆள் யாருமே கிடையாது, நம்ம சீரீஸோட ஹீரோ தான். அவன் நேரம் எங்க போறானா ஒரு விபச்சார விடுதிக்குள்ளதான் போயிட்டு அங்க யூங்கிற பொண்ணை தான் பார்க்க போறான். அங்க இருக்கிற லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெகுலரா யூ கிட்ட மட்டும்தான் போறீங்க, இங்க நிறைய பொண்ணுங்க வராங்க, ஏன் யூ கிட்ட மட்டும் போறீங்க அப்படிங்கிறப்ப அவன் எதுவுமே பதில் சொல்லாம பணப்பையை மட்டும் விட்டு எறிஞ்சிட்டு அவன் உள்ள போன உடனே அவன் ஆச்சரியமா பாக்குறான். ஆனா அங்க இருக்கிறது யூ கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. நீ யூவே இல்லையம்மா, நீ யாரு, புதுசா இருக்கியே. யூவோட தோழிங்க, அவ இன்னைக்கு வர முடியல, அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதால அவளுக்கு பதிலா இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே நான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஓ அப்ப எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு முடிவுப்பட்டா அப்போ எல்லாமேவோ அப்படின்னு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி வளைச்சி பிடிக்கிறப்ப இப்படி எல்லாம் பண்ணி என்ன வெக்கப்பட வைக்காதீங்க அப்படின்ட்டு இந்த நளினங்கள் இந்த வெக்கம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ நைஸா அப்படியே பெட்டுக்கு தள்ளிட்டு போய் அவனோட கையெல்லாம் இறுக்கி பிடிச்சி அப்படியே கத்தி எடுத்து குத்தலான்னு வர்றப்ப கரெக்டா தடுத்து, ஏமா கண்ணு உன்கிட்ட எல்லாமே கரெக்டா இருந்தது, ஏன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டு தரணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே தான், ஆனா உன்கிட்ட ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிறான். அவ கட்டுப்பாயிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப அதையும் தடுத்து, உன்கிட்ட பொறுமையும் இல்லை அப்படிங்கிறப்ப இன்னும் செம்ம கடுப்பாயிட்டு மறுபடியும் சண்டை போட வரா. இங்க பாரு, உன்கிட்ட பொறுமையும் இல்லை, அதையும் தாண்டி
ஒரு அறிவும் இல்லை அப்படின்னு உடனே ரெண்டு பேத்துக்கும் அங்க பயங்கரமா சட்டை நடக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் அட்டாக் பண்ற மாதிரி வரும்பொழுது காப்பாத்த அவனோட அஸ்டன்ட் வந்தோடனே அவ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற தலைவலியை தூக்கி போட்டு அதை ரெண்டை வெட்டி பஞ்சை பறக்க விட்டுட்டு அங்கிருந்து ஜன்னலை உடைச்சிட்டு எகிரி குதிச்சிடுறா. அவன் உடனே இங்க வந்தவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும், இங்க இருக்கிற யாரு புதுசா வந்தாலும் சரி புதுசா போனாலும் சரி நகரத்தை சுத்தி போட்டு சல்லடை போட்டு தேடுங்க அப்படின்ட்டு அவன் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கறாங்க. அதே நேரம் இருட்டிடுது. அப்போ ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஆள் போயிட்டு ஒரு இருட்டான இடத்துல ஒரு நினைவு சின்னத்தை வச்சு அவங்க கும்பிட்டுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அந்த மாஸ்கை கழட்டும் போதுதான் தெரியுது அது ஹீரோ தான் அப்படின்ட்டு. அதே இடத்துலதான் ஹீரோயினும் இருக்கா. அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம தளபதி கூஜோன் காடவே இல்லை, அவரு தான் நம்ம தேடிட்டு இருந்த விஷயத்துல நிறைய தடயங்களை வச்சிருந்தவரு, ஆனா அவரும் இப்ப காணாம போயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் சீக்கிரம் தேடி கண்டுபிடி, அவர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு இந்த வாய்ஸை ஹீரோயின் கேட்ட உடனே இந்த வாய்ஸ் இப்பதான் இங்கே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, ஓ நீ பகல்ல வந்துட்டு நீ நல்லவனாவும் நைட்ல இப்படி ஒரு ஆளாவும் இருக்கியா அப்படின்னு அங்க ஹீரோயின் வெறுப்பாத்திட்டு இருக்க. அதே நேரம் யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு அவனோட கத்தி அப்படி விட்டு வட்டமான ஷேப்ல வந்து எடுப்பான் பாருங்க. ஹீரோனை கீழே தள்ளிட்டு நீ தானே என்ன கொல்ல வந்த, இப்பவும் கொல்ல முடியுமோ உன்னால அப்படிங்கிறப்ப ரெண்டு பேத்துக்குமே அங்க பயங்கரமா சண்டை நடக்குது. அப்படி பயங்கரமா சண்டை நடக்கிற நேரத்துல கையில ஒரு கோடு போட்டுறோம் ஹீரோயினுக்கு, இனிமேல் இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு அங்க இருந்துட்டு தப்பிச்சு போறா. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவ கையில ஒரு கோடு இருக்கு, இந்த நகரத்துல யார் கையில கோடோடையும் வெட்டுக்காயத்தோடையும் இங்க இருந்தாலும் அவங்கள முதல்ல பிடிச்சி அவங்கள கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனோட ஆளுங்களுக்கு ஆர்டர் போடுறான். அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு ஒரு போட்ல தான் ஏற பாக்குறா. அந்த போட்ல ஏறும் பொழுது ஹீரோனை பின்னாடி வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அவ வந்து கத்தி வச்சு குத்தி அவனை அங்க கொலை பண்ணிடுறா. அப்படியே அவன் அடிச்ச அடியில இவன் மயக்கம் போட்டு விழுறா. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் பொழுது இவ குத்துன ஆள் எங்கன்னு தெரியல, ஆனா அவகிட்ட இருந்த பதக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் எழுந்திருக்கும் போதுதான் தெரியுது அவ யாருங்கிறதே அவளுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓட்டு எங்க இருக்கோ அங்க இறங்கி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ குதிரையில வந்து நின்ன உடனே அப்படியே பக்கு 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 பக்குன்னு பயமா இருது. நான் யாருன்னே தெரியல, இந்த ஆளை பார்த்தா மட்டும் என் ஆட்டு பக்கு பக்குன்னு அடிக்குது, அப்பனா இந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு ஆள் கையில காயம் இருக்கு. நீ யாரு, எதுக்கு உன் கையில காயம் இருக்கு, அப்ப நைட்டு நீ தான் வந்தியா அப்படின்ட்டு அந்த ஆளை கொத்தா பூத்துக்கிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றானா நம்ம கையில காயம் இருக்கான்னு பார்க்கும்போது அவ கையிலையும் காயம் இருக்கு. ஆகா இந்த ஆள்கிட்ட சீக்கிரம்னா நம்மளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம யாருன்னு நமக்கே தெரியல, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா ஹீரோயினு. அங்க இருக்கிற இடத்துல வித்தியாசமா பார்த்துட்டு போறா. அதே நேரம் ஹீரோயினை ஒருத்தன் அட்டாக் பண்ணல, அவனோட சகோதரர்கள் சேர்ந்து அவனை கண்டுபிடிக்க அங்க சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு நேரா போயிட்டு அங்க ஒரு மருத்துவரை தான் பார்க்க போறாங்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை. அப்படியா, இது என்னது, இது பெண்ணு, இது என்னது குடுவை, ஐயோ இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனா நான் யாருன்னு நான் என் பேர் யாருன்னு தான் ஞாபகம் இல்லை. அப்படியா, இது ஒரு வேற ஷார்ட் டைம் மெமரியாஸ்மா, உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்ட்டு எழுத போகும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னம்மா சொல்ல நினைக்கிறேன், என்ன சொல்ல நினைக்கிறேன், என்கிட்ட சுத்தமா காசு இல்லைங்க, முதல்ல வெளியில போ அப்படின்னு அந்த ஆள் அடிச்சு வெளியே தொட்டிடுறான். செட் பண்ணி ரெண்டு பேரை பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அமைச்சர்கள் மாதிரி தெரியுது. அவங்க வந்து பேரரசரை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க காவலாளிக. ஒரு அமைச்சர் வந்துட்டு நின்றுட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அமைச்சர் வந்துட்டு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு பேரரசு நான் உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன், நாட்டுல பல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா வேற ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு பேரரசர் ஒரு இடத்துல போயிட்டு நாடகம் பார்த்துட்டு ஜாலியா செம்மையா நடிக்கிற, சூப்பரா நடிக்கிற, வேற லெவல், ஃபன் 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 அப்படின்ட்டு அவர் அங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாட்டோட பேரரசர் இப்படியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. சீரீஸ்ல உங்களுக்கு யாரை பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பா பேரரசரை பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரு டேபிள்ல இன்னொரு கை வந்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது. யாரா இந்த கை தனியா வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவர் அந்த கையோட விளாண்டுட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இருக்கிற பிளேட்லாம் அவர் எடுத்தோன்னு அந்த கை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது யாருமா நீ அப்படிங்கிறப்ப பசிக்குதுன்னு எடுத்தேங்க, அதுவும் திடீர்னு காணா போச்சு
ஆமா நீ என்ன இங்க பண்ற? அதுவா, நான் ஒரு விஷயத்துக்காக இங்க என்ன யாருன்னே தெரிஞ்சுக்க வந்தேன். அந்த நேரத்துல பஸ் எடுத்ததா, அதனால உங்க தட்டுல கையை வச்சுட்டேன். இங்க பேரரசரும் ஹீரோனும் பேசிட்டு இருக்க நேரத்துல ஹீரோ அங்க வந்துட்டு, இங்கதான் பேரரசர் இருக்காருன்னு தெரியும், யாரும் நகராதீங்க, அது இல்லாம ஒரு கொலையாளியை பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் எட்டி பார்த்துட்டு, ஐயோ இந்தாளா என்ன தெரியுதா இங்க வந்திருக்கான் போல அப்படின்ட்டு அவ உள்ள போய் ஒழிச்சுக்கிறா. பக்கத்துல பார்த்தா பேரரசர் வந்து ஒழிச்சிருக்காரு. ஆமா நீ எதுக்கு கூட வந்து ஒழிகிற? அதுவா, எனக்கும் அந்த ஆளை பார்த்தா பயம், அப்ப நம்ம 2 பேத்துக்கும் ஒரே ஆளை பார்த்தா பயம், நாம 2 பேரும் டோலன் டோலிஸ் அப்படின்ட்டு 2 பேரும் அங்க வெற்றி குறி பண்ணிக்கிறாங்க. யா நாம 2 பேரும் இப்போ ஒரு பிளான் பண்ணுவோம். என்ன பிளான் டோரி? நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், 2 பேரும் ஜம்ப் பண்ணி எதிரி குதிச்சுடுறோம் டேபிள் தூக்கி போட்டு அப்படின்னு. ஓகே பர்ஃபெக்ட், சொல்லுங்க டோலி அப்படிங்கும்போது 1 அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் தூக்கி போட்டு அவ எகிரி குதிச்சு ஓடிடுறா. அடி பாதி, இதுதான் உன் ஜர்க்கா? ஐயோ தளபதி வந்துட்டீங்களாங்கும் போது, வாங்க பேரரசு, உங்களை தேடுறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு ஹீரோ கடுப்பாய் கூப்பிட்டு போறா. அங்க வெளியில வந்தானே டோலர், ஐயோ டோலர் உங்களை தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே, பரவாயில்ல இந்த டைம் நீங்கள் தப்பிச்சுக்கோங்க, அடுத்த டைம் இந்த ஹெல்ப்புக்கு நான் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறப்ப அங்கே ஒருத்தன் பண்ணு வித்துட்டு வரான். எப்பா நில்லுப்பா, ஒரு பண்ணு எவ்வளோ, சரியானதா வாங்கிக்க அப்படிங்கிறப்ப, எனக்கு இதை வச்சுக்கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த இவனை அட்டாக் பண்ண வந்தால அவனோட அடையாளத்தை காட்டும்போது அவங்கள தேடிட்டு இருக்க ஒரு குரூப்பு கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிறா. நீதான் அவளா நீதான் அப்படின்ட்டு, இது எங்க சகோதரோட பதக்கம், வாங்கிட்டே எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு, இல்லைன்னா நான் தான் வந்தாளு அப்படின்ட்டு அவ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தது. இங்க பேரு ஒழுங்கா உண்மை சொல்லு, நான் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த கேடயத்துல இருந்த பேரை வச்சு நான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன், பேசாம உங்க குரூப்ல என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஆகா இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு, இவளை வச்சு ஒரு காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நேரா இங்க மந்திரவாதி குரூப்பை கூப்பிட்டு போறான் அப்படின்னு ஹீரோயினை ஒரு வேஷம் போட்டு அரண்மனைக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு, ஆமா இந்த இடம் வித்தியாசமா இருக்கே, ஆமா வித்தியாசமா தான் இருக்கும், கொஞ்சம் கண்ணை மூடு அப்படின்னு மயக்கம் போட வச்சு ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யோ சகோதரன் சொல்லிட்டு இப்படியே கட்டி போட்டிருக்க, என்ன தைரியம் இருந்தா என்னோட சகோதர அடையாளத்தை திருட்டுவேன், உன் கண்ணு 2த்தையும் நோண்டி உன் கழுத்தை கட் பண்ணி உன் கையை துண்டா வெட்டி ஐயோன்னு கத்தும்போது வாயில துணியை வச்சு அழுத்தி உடனே நான் இப்படி எப்படி ரசிச்சு கொல்ல போறோம் பாருங்கிறப்ப எட்டி ஒரே ஒரு மிதிதான் மிதிக்கிறா. கையை கட்டின காலை கட்டினியா, அவன் பெப்பர் பேன் கேட்கிறப்ப அங்கேருந்து ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. இதை வந்தா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்க. ஆகா இந்த குரூப் எந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் நேரம் ஹீரோவோட ரூமுக்கே போயிடுறா. ஹீரோ திரும்பி பார்த்தவொடனே என்னோட ட்ரெஸ்ஸை மாற்ற உதவி பண்ணு அப்படின்ட்டு கேட்குறான். ஏன்னா இப்போ அவள் பணியல் விஷயத்துல தான் இருக்கா. அவள் பயந்துகிட்டே போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, நீ ஏன் உன் முகத்தையே காட்ட மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தளபதி, நான் அசிங்கமா இருப்பேன், அதனால தான் என் முகத்தை காட்ட முடியல அப்படிங்கிறப்ப, ஒழுங்கோ உன் முகத்தை காட்டு அப்படின்ட்டு தூக்கி பார்க்கும் பொழுது அவள் பயந்துடுறா. ஐயோ கடவுளை எப்படிப்பட்ட இடத்துல கொண்டாந்து மாட்டி விட்டுருக்க பாரு அப்படின்னு. ஜின்சியான் அப்படிங்கிறப்ப இந்த பேரு அப்படின்ட்டு அவளை கீழே தள்ளிடும் போது அவள் கையை பிடிக்கிறா. ஆக மொத்தத்தில் இந்த கையில் ஏதோ இருக்கு, இவ தானே அவ அப்படின்ட்டு ஹீரோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். அந்த நேரத்தில் வந்துட்டு வேற ஒரு பிரச்சனைக்காக வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறாங்க. இவளா இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்படி ஒரு இளவரசியை தான் காட்டுறாங்க. இவங்க தான் வந்துட்டு நம்ம பேரரசுக்கு பார்க்கப்பட்ட பொண்ணு. அவங்க வந்துட்டு என்னைக்கு இருந்தாலும் பேரரசர் என்னை விட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கு அவர் வரட்டும், அவரை பிடிச்சி நான் வந்துட்டு அவருக்கு இருந்து ஒரு குழந்தைய வாங்கல. என்னடா ஏதோ கடையில் பொருள் வாங்குற மாதிரி சொல்கிறீங்க? இலவசம் வந்துட்டு எங்கள் அம்மா உன்னை பார்க்க சொன்னாங்க, ஆனால் உன்னை பார்க்கறதோட எனக்கு நிறையா வேலை இருக்குங்கிறதாங்க நான் இங்கேருந்து ஓடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து விட்டா போதும் அப்படின்ட்டு அவர் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவர் மறைஞ்சு போயிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஹீரோயின் மறைஞ்சு வந்துட்டு இருக்கிறா. மறுபடியும் 2 பேரும் சந்திச்சுக்கும் போது டோலன் டிச்சிங் நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு இல்லை பேரரசர் கேட்குறாரு. நான் வந்து அரண்மனையில் வேலை செய்கிறேன். ஆமாம் நீ எங்க? நானும் அரண்மனையில் தான் வேலை செய்கிறேன். ஓ எனக்கு இங்கே இருக்குது பிடிக்கல, நான் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது, நாம் 2 பேரும் வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் பிளான் பண்ணும்போது, உன்கிட்ட காசு இருக்கா? அதெல்லாம் இல்லையா? ஐயோ அது இருந்தால் தானே எனக்கு பண்ணு வாங்கி சாப்பிட முடியும். அதுக்கு ஒரு வேற ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு பேரரசர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதே நேரம் ஹீரோ எங்கே போகிறான்னா, அந்த போட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு தங்கியிருந்த போட்டு அங்கே வந்துட்டு ஒரு வால் மட்டும்தான் இருந்தது. அது இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆணோட ட்ரெஸ் அங்கே இருந்தது. அப்படிங்கிறப்ப
அந்த வாழை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது இந்த கொல்ல வந்தவங்களோட தான் அப்படின்ட்டு ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். அது இல்லாமல் நம்ம மந்திரவாதி வீரரோட ஒரு அடையாளமும் ஒரு ட்ரெஸ்ஸும் அங்கே இருந்தது. ஆனால் அந்த அடையாளத்தை காணும் அப்படிங்கிறப்ப அந்த குரூப்பை ஒழுங்காக கூட்டுவா அப்படின்ட்டு ஹீரோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். நம்ம ஹீரோன்னு எங்கே போயிருக்காங்கன்னா இந்த தங்க புதையல் தான் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு அவரே கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போயிட்டு பாரு இங்கே என்னென்ன இருக்கோ அங்கதெல்லாம் எடுத்து வச்சிடணும். ஆமா இந்த பாத்தெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா நான் அடிக்கடி இங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பேனா அதனால இந்த பாதை எனக்கு அத்துப்படி. உனக்கு தேவையானதை பிடிச்சதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப ஐயோ இங்கே இவ்வளோ பொருள் இருக்கு எதை எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு சின்னதாக ஒரு மூட்டையை கட்டு அதுக்கப்புறம் பெரிய மூட்டையை இன்னும் டைம் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. யோ என்ன பேரரசரியா திருட வந்தவளுக்கே நீ பொருள் எடுத்து கொடுக்குற. காமெடி ஹைலைட் என்னன்னா அந்த மூட்டையை தூக்க முடியாம 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் பார்த்து அங்க யாரு நில்லுங்க அப்படிங்கிறப்ப ஐயோ டொலன் நான் மாட்டிக்கிட்டமா. இல்ல நான் இங்க பழக்கப்பட்டவன் தான். நீ இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியில எனக்காக வெயிட் பண்ணு. நான் வந்துட்டு இவங்களை சமாளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோனை முன்னாடி அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் தான் பேரரசராச்சே. அங்கே வந்த பணியாட்கள்லாம் ஐயோ பேரரசர் நீங்களா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மண்டி போட்டுறாங்க. கரெக்டாக அந்த குரூப்பை கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் கேட்குறான் உங்களோட சகோதரர் எங்க அப்படின்ட்டு. அவர் இருக்காரு அப்படிங்கிறப்ப உண்மையை சொல்றீங்களா இல்லை கொல்லப்பா அப்படிங்கிறப்ப அவங்க உண்மையெல்லாம் போட்டு உளறிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படிங்கும்போது இப்போ ஒரு பேரை வச்சு சுற்றிட்டு இருக்கால அந்த பேரை சொன்னோடனே கரெக்டாக ஹீரோ பிடிச்சிட்றான். அவன் இங்கே தான் இருக்கான் அவனை தட்டி தோப்பணும் எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு படையும் கூப்பிட்டு கிளம்புறான். அதே நேரம் அங்கே ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர அந்த டோலனுக்கு பொறுப்பு பொக்கிஷமே கிடையாது. எவ்வளோ பார்த்தாலும் டைமிங் மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லை இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு கவரை சுற்றி விட்டு அடிக்கிறாங்க. ஆனால் கவரை பின்னாடி போனது முன்னாடி வரல. என்னன்னா இது அப்படின்னு பின்னாடி திரும்ப பார்த்தா ஹீரோ பொத்த படையோட வந்து நிற்கிறான். ஆகா சோழமுத்தா போச்சா அப்படின்ட்டு அந்த கழுத்தை பிடிச்சி இழுத்து கழுத்தோட நெருக்கிறான் ஹீரோ. ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கும்போது ஆகா உடம்பை இரும்பாக்கி கிடாக்கிறியாங்கிற மாதிரியே ஹீரோ முடிச்சிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் பேரரசர் வந்துட்டு அங்கே பாருங்க நீங்கள்லாம் இங்கே சப்போர்ட் வந்துட்டு இருக்காதீங்க. அவங்க யாரு அது வந்துட்டு என்ன இருந்தாலும் ஒரு பணிப்பெண் மேலே எனக்கு அக்கறை இருக்கு. அந்த பெண்ணு மேலே என்ன தப்பு? அவங்க வந்துட்டு இந்த பொக்கிஷத்தெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. ஐயோ அது நான் அவங்களுக்கு கொடுத்த வெகுமதி. நீங்கள் வெகுமதி கொடுத்தீங்களா? ஆமாப்பா அவன் என்ன இருந்தாலும் என் டோலன் அப்படின்ட்டு ஹீரோ குறுகுறுன்னு பார்க்கும்போது அவன் முறைக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் என்ன இருந்தாலும் என்னை போட்ட தவறாம விட மாட்டான் போலியே அப்படின்ட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றி விடு டோலர் அப்படின்ட்டு அவன் பம்மிக்கிட்டு இருக்கிறா. அவளை இருந்துட்டு போயிட்டோம். இருந்தாலும் அவள் வந்த தப்புக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறப்ப ஐயோ என்னை காப்பாற்றுங்கும் போது பேரரசர் குறுக்க வந்துட்டு இங்கே பாரு என் பிரச்சனை கேட்டு தான் ஆகணும். அப்படியே இவன் என்னை கொல்ல வந்ததாக தான் இருக்கட்டுமே நான் உன்னை கொல்ல வந்ததாக தான் இருக்கட்டுமே அதை நல்ல விதமாக பழகி தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுவும் ஒரு ராஜ தந்திரம் தான் அப்படின்னு ஹீரோவை சொல்லி டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து காலை பிடிச்சி கதறி எழுவுறா. என் டோலன் தான் என்னை உயிரை காப்பாற்றுனது. அட விட்டு டோலி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகச்சோம். இதுக்கப்புறம் எவ்வளோ அட்வென்ச்சர் இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே வெற்றி குடி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு அவங்க மேலே ஒரு கண்ணு எப்பவும் வச்சிரு. அவன் ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு வேலை பார்க்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நியூ ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நாங்கள் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதோட ஆஃப் பண்ணலாமாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஒரு வருத்தம் இருக்கும் என்னடா ஸ்டார்டிங் சீனில் அவளை மாசாக காட்டிட்டு என்னடா காமெடியாக பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. ஆனால் இவ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீனை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை